ஹாய் எவ்ரிவன். இப்போ வந்து நானும் ஷிபாவும் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா நாளைக்கு வந்து மகேஷ் மாமாவோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து தட்டு வரிசைலாம் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, நட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக நானும் ஷிபாவும் கிளம்பிட்டோம். போயிட்டு வந்துட்டு இங்கே ஷீபா வீட்டில் உட்காந்து எல்லாம் பேக் பண்ண போகிறோம் பிளேட்ஸ் எல்லாம். இப்போ நாங்கள் வந்து போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இப்போ போகிறோம். பாய். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுங்களேன். இல்லை குட்டி குட்டியாக ஒரு மாதிரி இருக்கு. டேஸ்ட்டாக இருக்குமா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்குமா? அது காஷ்மீர் ஆப்பிள். அது ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் இதாக அந்த மாதிரி இருக்கே, அழுகி போன மாதிரி அந்த மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி அங்கங்கே பிளாக் பிளாக்காக இருக்கே. காமிங்க நல்லா இருக்கப்போ. ஏன்னா அன்னைக்கு போடாத வந்து வாங்கிட்டு போனேன். 100 ரூபாய்க்கு என்ன கொடுத்தீங்க? 250 வேற. மாமாவுக்கு எல்லாமே பிடிக்கும். அந்த திருப்பதி ஸ்பெஷல் லட்டா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. திருப்பதியில் போய் வாங்கி சாப்பிட முடியும். நல்ல இதை வாங்கி சாப்பிடுவேன். இதானே இதானே திருப்பதி லட்டு? ஏதோ திருப்பதி லட்சி ஏன் இது பேரிச்சப்பழ லட்டு. ஓ சரி சரி. திருப்பதி லட்டு அப்போ எங்கது? அங்கே இருக்கு. எல்லாம் தனித்தனியாக கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து பிரியா வீட்டு சைட்லையும் அவங்க யாரும் வரல. மாமாக்கும் நம்ம தான் இருக்கும். ஸோ அதனால சரி தட்டு வரிசை வச்சா கூட அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி. சரி அத்தை வந்து 3 வீடா, போக் ரோடு, அதுக்கப்புறமேட்டு வந்து அஸ்வின் காயத்ரி அபார்ட்மெண்ட்ஸ், சூர்யா அபார்ட்மெண்ட்ஸ் 3 வீட்டுக்குமே அம்மா வந்து தட்டு வரிசை வச்சு பட்டு புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து தான் இது பண்ணாங்க. மாமாவுக்கு பிடிக்குமா தெரியல, அழகாக தான் இருந்தது. மாமா கொஞ்சம் யூத்தாக காமிக்கணும்னு நினைக்கும் எப்பவுமே. அதனால உள்ள வந்து டிஷர்ட்லாம் அட்டாச் பண்ணியிருந்தது. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வாங்கினோம். ஆக்சுவலி இந்த கலர் தேடினேன், கிடைக்கல. சரி சொல்லிட்டு இந்த கலர்
சரி மாமா, உனக்கு வந்து இல்ல ஒரு 51 தட்டு 65 தட்டு 101 தட்டுலாம் வைக்கணும்னு ஆசை. ஆனா நீ வந்து நான் உனக்கு ப்ரேயர் பண்றது நீ வருஷம் வருஷம் ஒரு வீடு கட்ட போற, அதனால உனக்கு இப்போதைக்கு இது ஓகே. அதுக்கப்புறமா தனித்தனியா நாங்க வந்து நிறைய செய்யறோம், சரியா? ஓகேவா?